இந்த நாளிலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பிரயோஜனம் உண்டாதாக ஒரு தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். த டாபிக் ஃபார் டுடே, இன்றைய தலைப்பு என்னவென்றால் சவால்களை சந்தியுங்கள். சேலஞ்ச், மீட் த சேலஞ்சஸ். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான சோதனைகள் வருவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சோதனையும் ஒரு சவால் இல்லையா? கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிணிகள், மரணங்கள், வேதனைகள் வந்து தான் தீரும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பரலோகராஜ்யம் போகிறவர்களுக்கு அநேக உபத்திரம் உண்டு என்று வாதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். ஆனால் வேத வசனத்தில் வாசிக்கிற பிரகாரமாக மீட் த சேலஞ்சஸ், அதைத்தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். வாழ்க்கையில் வருகிற சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஆண்டோடைய சொல்ல வாக்குத்தத்தம் அல்லவா? நம்மால் சாதிக்க முடியாது. யூ cannot challenge your challenges with your own help and strength. not possible, முடியாது. ஆண்டோடைய பலன் வேணும், ஆண்டோடைய கிருபை இருந்தால் தான் நாம் இவைகளை சந்திக்க முடியும். வாசிக்கிறோம். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை ஆண்டோர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டோடைய ஆவியாளர் அசைவாடும்படியாக, பரலோகமே இறங்கி வரும்படியாக ஆராதனைக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஆராதனை ஏற்று நடத்துங்க கர்த்தாவே. நீர் பேசும், நாங்கள் கூட நாங்கள் கேட்க பலன் தாருங்க கர்த்தாவே. என்னுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, பரலோகத்திய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் வரங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். மீட் த சேலஞ்சஸ். வாழ்க்கையில் வருகிற சவால்களை நாம் சந்திக்க ஆயத்தப்பட்டுள்ளா இருக்கிறோம். நாம் யோசுவா புத்தகத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்டோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்க்ரீனில் அந்த வசனம் வரும்னு நினைக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஒரு முக்கியமான வசனம். சவாலை எப்படி சந்திக்க முடியும், ஹவு டு சேலஞ்ச் த சேலஞ்சஸ் படிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தருடைய தாசனாகிய மோசே, கடினமான வேலை இல்லையா? கிரேட் சேலஞ்ச் டு ஜாஷுவா. யோசுவாவுக்கு ஒரு சவால். என்ன சவால்? இவ்வளோ ஜனங்களையும் எங்கே கூட்டு போனோம்? கானான் தேசம் கூட்டு போனோம். எப்படி கூட்டு போனோம்? யோர்தானை கடந்து கூட்டிகிட்டு போனோமா. இதுவரைக்கும் அவர் யோர்தானை கடந்ததில்லை. இப்படி இதுவரைக்கும் மோசேயின் தலைமையில் அந்த கூட்டம் நடந்து கொண்டு போயிருந்தது. யோசுவாவுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. அவங்க கடின கழுத்துள்ளவர்கள், அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், murmuring people, stubborn, எதுக்கு எடுத்தாலும் துணிந்து நிற்பவர்கள்.
இவங்களை எப்படி ஆண்டவரே நான் வழிநடத்த போகிறேன்? கலங்கி கொண்டிருக்கிறார் யோசுவா. ஆண்டவரே, இந்த பெரிய கூட்டத்தை நான் எப்படி வழிநடத்த போகிறேன்? மோசே வழிநடத்தினார். பல கஷ்டங்கள் மத்தியில் 10 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சோதித்தார் வனாந்தரத்தில், இல்லையா? சோதித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தண்ணி இல்லாத நேரத்திலும் மோசே நடத்தி கொண்டு போனார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடின குணமுள்ள இந்த பிள்ளைகளை நான் எப்படி ஆண்டவரே வழிநடத்த போகிறேன், எனக்கு தெரியலையே என்று கலங்கி கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் யோசுவாவை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? என் தாசனாகிய மோசே மரித்து போனாம யோசுவாவே, நீ என்ன செய்ய, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாம் எழுந்து, ரைஸ் அப், உட்காராதீங்க, எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கன்னு சொல்றாரு. 2 காரியம். முதலாவது சேலஞ்ச் வித் அன்டேம்டு, அதாவது பழக்கப்படாத காரியத்துக்கு சவால். என்ன பழக்கப்படலை? யோசுவாவுக்கு யோர்தான் கடந்து பழக்கமே கிடையாது, இல்லையா? he never passed through Jordan. அவர் யோர்தானை கடந்ததே கிடையாது. அன்டேம்டு, பழக்கப்பட்டதில்லை. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடந்து போங்கிறாரு. பார்த்தீங்களா? சேலஞ்ச், ஒரு சவால். யோசுவாவில் கலங்கியிருப்பார் தெரியுமா? எப்படி ஆண்டவரே நான் கடக்க போகிறேன்? இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் எப்படி ஆண்டவரே நான் கானான் தேசம் கூட்டு போகிறேன்? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் த அன்டேம்டு. டேம்டுன்னா தெரியும் உங்களுக்கு, இல்லையா? பழக்கப்படுத்துறது. நாய் வச்சிருக்கிறோம், டேம்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பழக்கப்படுத்தப்பட்ட. அன்டேம்டுன்னா பழக்கப்படாத. யோர்தானை கடந்து நான் போகல ஆண்டவரே, நான் எப்படி போகிறேன்? அன்டேம்டு. வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்கள் பழக்கப்படாத காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கோ த்ரூ அப்படிம்பாரு. சேலஞ்ச். கிறிஸ்து வாழ்க்கையை ஒரு சவாலான வாழ்க்கை என்பதை மறந்துடாதீங்க. நம்ம எதிர்பார்க்காத காரியத்தை ஆண்டவர் சொல்லி கோ. யோசுவா தான் சொன்னார். யோசுவா கலங்கி கொண்டிருக்கையில், எப்படி போகிறேன்னு திண்டாடி கொண்டிருக்கையில் ஆண்டவர் சொன்னார், நீ கூட்டிகிட்டு போப்பா யோசுவா அப்படிங்கிறாரு. அப்போ முதல் சேலஞ்ச் என்னென்னா சேலஞ்ச் டு த அன்டேம்டு. 2வது சேலஞ்ச் என்ன தெரியுமா? சேலஞ்ச் டு த அன்னோன். கானான் தேசம் எப்படி இருக்குது யோசுவாவுக்கு தெரியுமா? தெரியாது. த செகண்ட் சேலஞ்ச் த அன்னோன். தெரியாத இடத்துக்கு கூட்டு போக சொல்கிறாரு. கானான் தேசத்துக்கு போனதே கிடையாது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான சவால்கள் வரும். நமக்கு தெரியாத காரியத்தை ஆண்டவர் போகும்பாரு, பழக்கப்படாத காரியத்தை செய்யும்பாரு. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? சவால்கள் வரும் வாழ்க்கையில், சவால்கள் வரும். சேலஞ்சஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு சவாலையும் சவால் விடணுமா? அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. யோசுவாவுடைய பாடத்தில் படிக்கிற காரியம் 2 காரியங்கள் முக்கியமான காரியம். சவால். என்ன சவால்னா சேலஞ்ச் டு த அன்டேம்டு. பழக்கப்படாத காரியத்தை அவன் செய்யணும். 2வது சேலஞ்ச் டு த அன்னோன். தெரியாத காரியத்தை கூட்டு போகணும். யோசுவா கலங்கி கொண்டிருக்கிறாரு பார்க்குறோம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, பல சமயங்களில் ஆண்டவர் நமக்கு தெரியாத காரியத்தை அவர் நமக்கு சொல்லுவார். தெரியாது, நமக்கு என்னது தெரியாது என்று பார்க்குறோம். வேதத்தில் வாசி பார்க்கும்போது பல சத்தியங்களை பார்க்க முடியும். தெரியாது, இவர்களில் ஒருவருக்கும் தெரியாது. நமக்கே சில காரியம் தெரியாது. ஆண்டவர் சொல்வார், போ அப்படிம்பார், சொல்லும்பார், கடந்து போகும்பார். நம்ம அங்கெல்லாம் போவோமா, இந்த ஊழியம் செய்யுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. வேதத்தில் பல தெரியாது இருக்குது, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாது பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பேரளவில் காக்கப்பட்டு பேழையின் கதவு திறக்கப்படும் வரைக்கும் நோவாவுக்கு தெரியாது. என்ன தெரியாது? தேவன் தன்னை ஒரு புதிய உலகிலே தர இருக்குவார் என்று அவனுக்கு தெரியாது. தெரியுமா? அன்டேம்டு, அன்னோன். நோவாவுக்கு தெரியாது. பேழை கட்ட சொன்னார். பேழைன்னு எப்படி தெரியுமா? அன்டேம்டு. அவன் கட்டி பழக்கம் இல்லை. என்னைக்கே பேழை கட்டி இருக்கிறாரா? அன்டேம்டு, அன்னோன். தெரியாது. மழைன்னு கண்டு பார்த்துருக்குறாங்களா? அன்னோன். அதுதான் சேலஞ்ச். அதை நோவா கொடுத்த சேலஞ்ச் அதான். அன்னோன், அன்டேம்டு. நோவாவுக்கு தெரியாது. நம்ம பேழைக்கு போகிறோம். வெளியே வந்த பிறகு நமக்கு ஆண்டவர் பெரிய பூமியை உண்டாக்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? தெரியாது. பல சமயங்களில் ஆண்டவர் உங்களை அப்படி தான் நடத்துவார். தெரியாத காரியத்தில் தான் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். கவலைப்படாதீங்க. அன்டேம்டு, அன்னோன், இப்படி பாதி பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். எதிர்பார்க்காத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கோ, எழுந்து போங்க, கடந்து போங்க, யோர்தானை கடந்து போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அது மாதிரி 2வதாக
எகிப்துக்கு வரும் முன் யோசேப்புக்கு தெரியாது. என்ன தெரியாது? புலியில் கிடந்த தன்னை தேவன் எடுத்து உயர்த்தி எகிப்திலே ஒரு பெரிய குபேரனாக்குவார், பெரிய பதவியில் வைப்பார்னு யோசேப்பு தெரியாது. ஒயிலி வாஸ் இன் தி பிட் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் தெரியாத காரியத்தை ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். தெரியாது, நான் இப்படி இருப்பேன்னு தெரியாது, ஆண்டவர் நடத்துகிறார் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, பல கஷ்டங்கள் வரும்போது நமக்கு தெரியாது, we do not know, ஆண்டவர் நடத்துவார். மூன்றாவதாக வாசிக்கிறோம், பெத்தேல் வரும் வரைக்கும் ரூத்துக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் இயேசுவானுடைய கிராண்ட் 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 மதர் ஆவன்னு தெரியாது. வந்த பிறகு தான் போவாசோட திருமணம் தேர்ந்தெடுத்தார். ரூத்துக்கு தெரியாது. சேலஞ்ச் அன்டேம்டு, சேலஞ்ச் அன்னோன். வாழ்க்கையில் அப்படி தான் ரூத்து தன்னுடைய வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்ததை பார்க்குறோம். யோசேப்பு பல சவால்கள், பிட் புலியில் இருந்தார், அப்புறம் போர்ட்டிபார், செகண்ட் பி போர்ட்டிபார், தேர்ட் பி பிரிசன், ஃபோர்த் பி பேலஸ், 4 பியை கடந்து போனார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். தெரியாது, மோசேக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா? நான்காவதாக, எருசலேம் வர வரைக்கும் தென்தேச ராஜஸ்திரிக்கு தெரியாது. என்ன தெரியாது? தன்னை விட சாலமோன் ரொம்ப ஐஸ்வர்யவான்னு தெரியாது. அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, தெரியாத காரியங்களை தான் ஆண்டவர் நம்ம முன்னால் வைக்கிறார். யோசுவா முன்னால் 2 காரியம் வைத்தார். அன்னோன், நோன் என்னது? அன்டைம்டு, பழக்கப்படாது, தெரியாத காரியத்தை வச்சு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். வாழ்க்கையில் அப்படி சந்திச்சிருக்கிறீங்களா? பல காரியங்கள் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். தெரியாது, எங்கே போகணும், திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வரும், போ அப்படிம்பாங்க, ஓடி போவோம். ஆண்டவர் நடத்துவார் இல்லையா? அன்டைம்டு, அன்னோன். ராஜஸ்திரிக்கு தெரியாது. ஐந்தாவதாக, மீன் வயிற்றில் இருந்தான். யார்? யோனா இருந்தார். தெரியுமா? திரும்ப நினைவு போவன்னு தெரியாது. மீன் வயிற்று இருந்த யோனா திரும்பமாக நினைவை போய் பிரசவம் பண்ணுவார், கனவுகளோடு நினைச்சிருக்க மாட்டார் இல்லையா? சேலஞ்ச். The belly of the fish was a challenge to Jonah. வயிற்றில் இருந்த மீன் வயிற்றிருந்த யோனாவுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. போவோமா போக மாட்டோமா, ஆண்டவர் என் நிலைமை என்ன ஆகும்? நிறைய ஜெபம் பண்ணுறார் இல்லையா? வெரி வெரி பவர்ஃபுல், வெரி எஃபெக்டிவ் ஃபெர்வென்ட் ப்ரேயர் ஆஃப் ஜோனா. அருமையான ப்ரேயர். யோனா 2 அதிகாரத்தை வாசி பாருங்க. ப்ரேயர் ஆஃப் ஜோனா, தி பெல்லி ப்ரேயர். வாழ்க்கையில் நம்பிக்கையில் இந்த யோனாவுக்கு ஆண்டவர் நடத்துவான்னு தெரியாது, நினைவே மக்கள் குணப்படுவான்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் நடத்துவார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, தெரியாத காரியத்தை ஆண்டவர் அந்த வழியாக தான் போக சொல்லுவார். பி ஃபேம். யோசுவாவை போல துணிந்து போக வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆறாவதாக, ஜெப வீடு வரும் வரைக்கும் பேதருக்கு தெரியாது. தனக்காக பெரிய கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. அநேர் ஜெபம் பண்ணுறோம், எனக்கு தெரியாது. ஆனால் அநேர் ஜெபங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் we will see the result in eternity. நித்தியத்தில் தான் தெரியும். வந்து சொல்லுவாங்க, சகோதரனே சகோதரியே, நீ ஜெபித்ததுனால இன்றைக்கி நான் மோட்சத்துக்கு வந்திருக்கிறேன், அன்றைக்கி சத்தியத்தை சொன்னதுனால தான் சத்தியத்துக்கு வந்திருக்கேன். we do not know. தெரியாது, நமக்கு தெரியாது இல்லையா? அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, அன்டைம்டு, அன்னோன். பேதுருக்கு தெரியாது. ஏழாவது, பத்மு தீவில் இருக்கும் வரைக்கும் யோவானுக்கு தெரியாது. என்ன தெரியாது? வெளிப்பத்து விசேஷத்தை எழுதுவோன்னு தெரியாது. அவருக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு தெரியும் இல்லையா? யோவான் எழுதினாரு, ஆனால் என்ன நடக்கும்னு தெரியுமா? தி எஸ்கட்டாலஜி ஈவென்ட்ஸ், கடைசி கால நிகழ்ச்சி என்ன தெரியுமா? முத்தூதுன்னு என்ன தெரியுமா? 13ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா? அமெரிக்கா தீர்க்கதரிசி தெரியுமா? முருகத்தி முத்தர் என்ன தெரியுமா? எழுதினாரு. He was inspired, pen of inspiration. தெரியாது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் தெரியாமல் இருக்கும்போது டேக் இட் as a challenge. அதுதான் அவர் எழுதிட்டார். படிச்சவங்கள 5 புத்தகம் எழுதியிருக்கிறாரு யோவான். வாழ்க்கையில் தெரியாத இடத்துக்கு போகணுமா? ஒரு வேலையில் இருக்கிறோம், தெரியாத வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அன்டைம்டு, அன்னோன். யோசுவாவை நினச்சி ரிமெம்பர் ஜாஷுவா. ஆண்டவர் சொன்னார் யோசுவா பார்த்து, யோசுவாவே
நீ கலங்காத, திகையாத, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்க, நீ போ, கோ. ஆண்டவர் எப்பவுமே அதான் சொல்லுவார். ரெண்டே வார்த்தை தான், த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் காட் என்னன்னா கோ. ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். 4 சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொன்னதுன்னா த கிரேட் காஸ்பல் கமிஷன், கோ, டீச், ப்ரீச். ஆண்டவர் தான் சொல்லுவார். பெரிய பிரசங்கம் ஆண்டவர் பண்ண மாட்டார் கூப்பிடையில், இல்லையா? ஏசாயை பார்த்து என்ன சொன்னார்? பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. யார் எனக்காக போவாய், யார் நமது காரியமாக போவான்னு ஆண்டவர் சொன்னார். ஏசாயா சொன்னார் இல்லையா? அன்னோன். ஏசாவுக்கு அந்த இடமே தெரியாது. ஆனால் அன்டேம்டு, பழக்கம் இல்லை, பிரசங்கம் பண்ணி பழக்கம் கிடையாது. பட் அவன் ஒப்புக்கொண்டான். சேலஞ்ச். இட் வாஸ் a challenge to Isaiah. Challenge the challenges. Meet the challenges in your life with the help of God, with the God's power. ஆண்டவருடைய பலத்தினால இந்த சவால்களை நாம் சந்திக்க இருக்க வேண்டும். பத்மோவுக்கு சென்ற நோவாவுக்கு தெரியாது, யோவானுக்கு தெரியாது, பெரிய தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதுன்னு தெரியாது. 8வதாக அடிமையாக வந்த தானியேலுக்கு தெரியாது, நான் பாபிலோன் ராஜ்யத்தின் உயர்ந்த பதவியில் இருப்பேன்னு தெரியுமா? தெரியாது. அடிமையாக வந்தார். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட், change of language, so many changes. He challenged all the changes. Whatever change was, change of food, he challenged it. Worship, change of worship, he challenged it. Change of culture, challenged it. சில காரியங்களை தானியேல் கற்றுக்கொண்டார், சில காரியங்களை தானியேல் எதிர்த்து நின்றார். சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, they challenged the challenges. தானியேல் புஸ்தகம் முழுவதுமாக படித்து பார்த்தேன். ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு சேலஞ்சு தான். Challenge of food, challenge of the idol, golden image. ஒவ்வொரு அதிகாரமும் இட்ஸ் ஆல் அபவுட் சேலஞ்சஸ். வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க, சவால் வரும். வராத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நம்மளாம் எப்படின்னா ஒரு கரும்பு மாதிரி. we need sugar cane Christians. இந்த கரும்பை எடுத்து உடைங்க, வளைங்க, அதை எடுத்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. என்னைக்கே ஸ்வீட் மாறி இருக்கா? மாறாது. அது சீனியாக தான் இருக்கும், அது இனிப்பாக தான் இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், அசைக்கப்பட்ட பொழுதிலும் சாட்சியாக இருக்கிறது தான். அன்டைம்டு, அன்னோன் காரியங்களை ஆண்டவர் வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது நாம் சாட்சி யோசுவாவை போல நிற்கும் போது தான் we will challenge all the challenges. அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, தானியேலுக்கு தெரியாது அடிமையாக வரும்போது நான் பெரிய பிரதம மந்திரி ஆவேன்னு தெரியாது. ஆண்டவர் வைத்தினார். எத்தனை வாழ்க்கையில் சவால்களை சந்தித்தார் தானியேல் இல்லையா? அதெல்லாம் சந்தித்த தானியேலை நான் பார்க்குறோம். வேற என்ன பார்க்குறோம்? கிறிஸ்து மறுதலித்த பேதுருக்கு தெரியாது. 3 தடவை மறுதலித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான், சபிக்க தொடங்கினான். அந்த சமயத்தில் பேதுருக்கு தெரியாது. ஒரு வல்லமையான பிரசங்கி ஆவான்னு தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளில் வல்லமையான பிரசங்கம். தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மெசேஜ் எது? அவன் பேசுனது தான். எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? எத்தனை பேர்? 5000 பேரா? 3000 பேர். நினச்சி பார்த்துருப்பானா? நினைக்கல. பேதுருக்கு தெரியாது. அன்னோன், அன்டேம்டு. எனக்கே பிரசங்கம் பண்ணியிருக்காரா பேதுரு? பிரசங்கத்தை கேட்டிருக்காரு, பட் he never preached. பேதுருவை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார், ஆண்டு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ நம்ம சின்ன ஊழியம் செய்கிறோம், தெரியாது. யூ do not know the consequences of your ministry. தெரியாது. பேதுருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மெசேஜ் இஸ் பீட்டர்ஸ் மெசேஜ். கடைசி கிறிஸ்டியன் மெசேஜ் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வாட்ஸ் த லாஸ்ட் மெசேஜ்? கிறிஸ்டியன் மெசேஜ் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மெசேஜ், லாஸ்ட் கிறிஸ்டியன் மெசேஜ் எங்கே இருக்கு? நம்மளாம் அட்வென்டிஸ்ட் தானே, சொல்லுங்க. 3 ஏஞ்சல் மெசேஜ், தட்ஸ் த லாஸ்ட் ஃபைனல் மெசேஜ் ப்ரொக்ளைம் டு தி வேர்ல்டு. உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடைசி செய்தி என்னென்னா 3 ஏஞ்சல் மெசேஜ் தான். அதுக்கு பிறகு எந்த மெசேஜுமே நமக்கு கொடுக்கப்படலை இல்லையா? கம் அவுட் ஆஃப் பாபிலோன், உலகத்தி முத்திர, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, இதுதான் தட்ஸ் த லாஸ்ட் மெசேஜ். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, நமக்கு ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? போங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தெரியாது.
நீ கொடுக்குற பைபிள் ஸ்டடியில் எத்தனை பேர் பரலோகம் வருவாங்க நமக்கு தெரியாது. we do not know. we will know in eternity. பரலோகத்தில் அப்படிலாம் சந்திக்க போகிறோம். 10வது, தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்குக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஆண்டவர் எடுத்துக்கிட்டு வா தெரியுமா? அவன் சஞ்சரித்துக்கிட்டே போனான். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை பிள்ளைகளை பெற்று குடும்பத்தனை இருக்கும்போதே ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே போனானா ஏனோக். தெரியுமா? ஒரு நாள் ஆண்டு எடுத்து போயிட்டார். எப்போ என் கூட பரலோகத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டே போயிட்டார். அவன் காணாமல் போனான், எடுத்து கொள்ளப்பட்டான். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஏனோக்குக்கு தெரியாது சில காரியங்களை. ஆண்டவர் he never reveals, நமக்கு சொல்ல மாட்டார். பட் he knows the end, he knows the result. அதோடைய முடிவு தெரியும் ஆண்டவருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு? ஆண்டவருக்கு தெரியும். why? you cannot ask why. God will ask why not அப்படின்னு கேட்டுருவார். ஏன்னு கேட்டால் ஏன்பா அப்படி இருந்தால் என்ன அப்படி நம்மளை கேட்பார். சேலஞ்ச் த சேலஞ்சஸ். ஏனோக்குக்கு தெரியாது. 11 வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின சவுல் பவுலா மாறி புறஜாதி ஊழியர் பவுலுக்கே தெரியாது. எடுத்து உபயோகப்படுத்தினார் இல்லையா? தெரியாத காரியத்தை தான் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புகுத்தி அதை ஒரு பெரிய சவாலாக மாற்றி அவர்களை எடுத்து உபயோகப்படுத்த பார்க்கிறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் விதமான சோதனைகள் வருதா? தெரியாத காரியத்தை ஆண்டவர், நமக்கு புத்தி கெட்டாத காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஏதாவது கஷ்டங்கள் வந்திருக்கலாம், துன்பம் வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும். யூ do not know, but God knows. நமக்கு தெரியாது, நோவுக்கு தெரியாது, தானியலுக்கு தெரியாது, யோசேப்பு தெரியாது, ஏனோக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அறிவார். எடுத்து உபயோகப்படுத்தினார் இல்லையா? வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, தெரியாத காரியம் வரும்போது இவங்களெல்லாம் நினச்சிக்காங்க, ஹவு டிட் தே சேலஞ்ச் தர் சேலஞ்சஸ், எப்படி இவர்கள் சவால்களை எல்லாம் சவால் விட்டு ஊழியத்தை செய்தார்கள் என்பதை நினச்சிக்காங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் இல்லையா? தெரியாத காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பி 2 காரியம், அன்டேம்டு அன்னோன். பழக்கப்படாத காரியமாக இருக்கலாம், அது நம்ம நமக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறோம். அன்னோன், அன்டேம்டு. யோசுவாவை போல சேலஞ்ச் ஆஃப் த அன்னோன், சேலஞ்ச் ஆஃப் த அன்டேம்டு வரும். ஆனால் யோசுவா போனானா போகலையா? போனார். அத்தனை லட்ச ஜனங்களையும் கூட்டி யோர்தானை கடந்து கானானுக்கு போய் கானானில் எல்லாத்தையும் பங்கு விட்டு கொடுத்தார் இல்லையா? பெரிய காரியம் தெரியுமா? இந்த சொத்து பிரிக்கிறது இருக்கேன், இன்னைக்கு சொத்து பிரிக்கல, கொலையெல்லாம் நடக்குது இல்லையா? ஆனால் யோசுவா ஞானத்தோடு தேவனுடைய பலத்தோடு செய்தான். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், யோசுவாவே கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, be of good comfort, don't be afraid, don't be dismayed, I am with you. மோசையோடு இருந்தவன் அவன் கூட இருக்கிறப்பா, பயப்படாமல் போ அப்படின்னாரு. யோசுவா போனான். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ட்ரெயின் கோயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இருட்டான குகையாக இருக்கும், ஆனால் வெளிச்சம் வந்துடும், கொஞ்சம் தூரத்தில் வெளிச்சம் வந்துடும். நம்ம வாழ்க்கையே அப்படி தான் இல்லையா? அவர் லைஃப் இஸ் எ மிக்சர் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர். வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ சில சமயங்களில் வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சவாலாக கொடுக்கிறார். நமக்கு தெரியாது, நமக்கு பழக்கப்பட்டது இருக்காது, ஆனால் ஆண்டவர் அதை வைத்து நம்மை உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு முன்கூட்டி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வைத்து சில படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்வை பார்க்குற வேற, மனுஷன் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும் இல்லையா? 2 views அப்படின்னு பார்க்குறோம். பீப்புள்ஸ் வியூ, காட்ஸ் வியூ. சில உதாரணத்தை பார்க்கலாமா? வேதத்தை பார்க்கும்போது, people saw Samuel as a small boy, but God saw Samuel as a great prophet. மக்கள் எப்படி பார்த்தாங்க? சாமுவேலை ஒரு சின்ன பையனாக பார்த்தாங்க. ஆனால் கடவுள் எப்படி பார்த்தாரு? பெரிய தீர்க்கதரிசியை பார்த்தாராம். 2 views. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. மேன்ஸ் வியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ் வியூ.
ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நடத்த சித்தம் கொண்டால் அது அன்டைம்டாக இருந்தாலும் சரி, அன்னோனாக இருந்தாலும் சரி, He will make you pass through, நடத்தி செல்வார். ரெண்டாவது வாசிக்கிறோம் யாரை பற்றி? People saw Moses as a stammering lips, திக்குவாயா மோசையை பார்த்தாங்க. But God saw Moses as a great leader, பெரிய தலைவனாக ஆண்டவர் அவனை பார்த்தாரா. 2 views. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு அதை தான் யோசிக்கணும். வேதத்தில் எப்போயும் பார்த்துக்கிற 2 வியூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் எப்படி பார்த்தார், மனுஷன் எப்படி பார்க்குறான். ஒன்றாவதாக பார்க்குறோம், people saw Aaron as a spokesman, பேசுகிறவன், மோசேக்கு வாயா இருந்தவன் பார்த்தாங்க. பட் காட் saw Aaron as a high priest, பிரதான ஆசாரியனை பார்த்தார். முதல் பிரதான ஆசாரியர் யாரு? ஆரோன். மனுஷன் பார்க்கறது வேற, கடவுள் பார்க்கறது வேற. உங்களுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகாதீங்க. டோன்ட் பி டிஸ்கரேஜ். மனுஷன் ஏதாவது சொன்னால், நம்ம உங்களை ஏதாவது பாதை சொல்லிட்டாங்கன்னா, தட் இஸ் ஹிஸ் வியூ, அவ்வளோதான், விட்டுருங்க. பட் காட் ஹேஸ் அ டிஃபரெண்ட் வியூ. ஆண்டவர் உங்கள் மேலே பல விதமான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார். வேலை என்ன பார்க்குறோம், அடுத்து என்ன பார்க்குறோன்னா, பீப்புள் சா ஜாஷுவா அஸ் ஹெல்பர் ஆஃப் மோசஸ், வேலைக்காரனாக மோசேக்கு வேலைக்காரனாக யோசுவாவை பார்த்தாங்க. பட் காட் சா ஜாஷுவா அஸ் வாரியர். மேலே மோசே கையை விரிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கைகளை தாங்கி பிடிக்கிறாங்க. யோசுவா என்ன செய்தார்? யுத்தம் பண்ணார். கிரேட் வாரியர், யுத்தத்தில் வெற்றி பெற்றார் யோசுவா. அப்போ மனுஷங்க நினைத்தாங்க யோசுவாவை மோசேண்டி வேலைக்காரன். கடவுள் என்ன நினைச்சாரு, அவர் எப்படி பார்த்தாருன்னா, பெரிய வீரனாக பார்த்தார்னு பார்க்குறோம். பெரிய பட்டாளத்தையே நடத்தி கொண்ட வீரனாக பார்த்தார் யோசுவாவை, இல்லையா? வேற என்ன வேதத்தில் என்ன பார்த்து கொண்டே போக முடியும்னா, பீப்புள்ஸா எலிஷா பிஹைண்ட் த ஆக்ஷன், மாடுகளுக்கு பின்னால் ஏர் போட்டி ஒழுது கொண்டிருந்தார் எலிசாவை பார்த்தாங்க. கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, பெரிய அற்புதங்களை செய்கிறத எலிசாவை பார்த்தாரு. எலியாவை விட எலிசா தான் அநேக அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா? ஏன்? டபுள் மடங்கு அற்புதம் செய்தார். எலிசாவுடைய அற்புதங்களை விட எலிசாவுடைய அற்புதம் டபுள், 2 times. ஏன்? ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார், இல்லையா? எலிசா ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். பின்னாலே போனார், இல்லையா? கில்காலில் புறப்படுறாங்க, பெத்தேலுக்கு போனாங்க, எரியுக்கு போனாங்க, யோர்தான் போனாங்க, யோர்தானை கடந்தாங்க. பார்க்குறாரு, மேண்டில் விழுந்தது, ரெட்டிப்பான வரம் எலிசா கிடச்சி பார்க்குறோம். எலிசா எப்படி ஆரம்பித்தார்? ஒரு ஏர் பூட்டி ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார் பார்க்குறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, மனுஷனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். வேறு என்ன பார்க்கலான்னா, ஆண்டவர் யோசேப்பை, மக்கள் யோசேப்பை ஒரு சொப்பனக்காரனாக பார்த்தாங்க. சகோதரர் என்ன சொன்னாங்க? சொப்பனக்காரன் வர்றான்னு சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? பிரைம் மினிஸ்டர். மேன்ஸ் வியூ அண்ட் காட்ஸ் வியூ. என்னுடைய வழிகள் சொல்லுங்க சத்தமா, என்னுடைய வழிகள், சாரி உம்முடைய வழி, நம்ம வழி ஆண்டோட வழி இல்லை. அவன் ஆண்டோட வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இல்லையா? நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் தாவீதை பார்க்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, as a shepherd. ஆனால் கடவுள் எப்படி பார்த்தார் அவனை? கடவுளை பார்த்தாரு, ராஜாவை பார்த்தார். வாழ்க்கையில் மனுஷன் பார்க்கறது வேற, தேவன் பார்க்கறது வேற பார்க்குறோம். மேலும் வாசிக்கும் போது பீப்புள் சா டேனியல் as a slave. தானியேலை ஒரு அடிமையாக பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தாரு தானியேலை? தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரேட் பாபிலோன், மகா பாபிலோனுக்கு அதிபதியாக பார்த்தார் ஆண்டவர். உங்களை பார்ப்பாரா? பார்ப்பார், நிச்சயம் பார்ப்பார். கவலைப்படாதீங்க. மனுஷன் பார்க்கறது அல்ல தேவனுடைய பார்வை. டேம்டு, அன்டேம்டு, அன்னோன், இப்படி காரியம் வரையில் யோசுவாவை போல, தானியேலை போல, யோசேப்பை போல, நோவாவை போல தைரியமாக காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவரை அப்படி பார்த்தார். வேற என்ன வாசிக்கிறோம்? பீப்புள் சா பால் as a persecutor, உபத்திரப்படுத்துறன்னு சவுலை பார்த்தாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தார் அவனை? பெரிய ஊழியக்காரனை பார்த்தார். மைட்டி எவாஞ்சலிஸ்ட், கிரேட் எவாஞ்சலிஸ்ட்.
ஆண்டவர் பார்வை வேற. ஆண்டவர் கிதியோன் எப்படி பார்த்தாங்க? என்ன செய்துக்கிட்டு இருந்தான்? கிதியோன் என்ன செய்தான்? கோதுமை படைச்சிக்கிட்டு இருந்தான். After all, a small man, insignificant in the sight of the people. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தாரா? என்ன சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? கிதியோனே பராக்கிரமசாலி அப்படின்னாராம். A man of valor. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல பயப்படாதீங்க. ஆண்டவரே எனக்கு பேச முடியாது, பாட முடியாது, எனக்கு ஊழியம் செய்ய முடியாது நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுவாரு. எப்படி கூப்பிடுவாருன்னா பராக்கிரமசாலியே சொல்லுவாராம். ஆண்டவருடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி கூப்பிடுறாரு இல்லையா? பீப்புள் கால் எஸ்தர் as a captive. எஸ்தர் எப்படி நினைச்சாங்க? ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணுன்னு நினைச்சாங்க. கடவுள் எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தாரு? ராணி. எந்த தேசத்துக்கு? மேதிய பேசிய ராணி. 120 நாடுகள் ஆண்ட அரசனுக்கு மனைவி. கடவுளை பார்வை பார்த்தீங்களா? ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பாருங்க, they challenge the challenges. எஸ்தர் சும்மா ராஜாத்திய வந்தார்? அதெல்லாம் இல்லை. நான் செத்தாலும் சாகிறேன்னு போனான். உபவாசம் இருந்தா, ஜெபம் பண்ணா. ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆகாஷுடைய இருதயத்தில் பேசினார் இல்லையா? பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார் எஸ்தருக்கு இல்லையா? எஸ்தர் அடிமை பெண் தான். ஆஃப்டர் ஆல் அ கேப்டிவ். நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆஃப்டர் ஆல். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேற, பெரிய ராஜாத்தி ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் ரூத் எப்படி பார்த்தார்? மக்கள் எப்படி பார்த்தாங்க? விடோ, கணவனை இழந்தவன்னு பார்த்தாங்க. கடவுள் எப்படி பார்த்தார் தெரியுமா? அவளை பெரிய காரியம் போவாசுடைய மனைவியாக்கி கிறிஸ்துடைய வம்ச வரலாறுலேயே ரூத்துடைய பெயர் பதிக்கப்பட்டதை நான் பார்க்க முடியும் இல்லையா? வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரதை பார்க்குறோம். மக்கள் பேதுரு எப்படி பார்த்தாங்க? ஃபிஷர்மேன், மீன் பிடிக்க பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தார்னா, he was a great preacher. இவனைத்தான் பெந்தேகோஸ்தினால உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அனாதி தீர்மானம், ஆண்டவருடைய தீர்மானம். பேதுரு தான் பேசணும், பேதுரு தான் செய்தி கொடுக்கணும், அவனை வச்சு தான் ஊழியம் செய்யணும், மீன் பிடிக்கணும். ஆண்டவர் மனுஷனை பிடிச்சார் ஆண்டவர். ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, துன்பம் வருதா, தெரியாத காரியத்துக்கு போக வேண்டியது இருக்குதா, அல்லது பழக்கப்படாத காரியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரா? கவலைப்படாதீங்க. சேலஞ்ச் ஆல் யுவர் சேலஞ்சஸ். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். மக்கள் எப்படி பார்த்தாங்க? மக்கள் ஆபிரகாமை ஐடல் மேக்கர், அவர் ஒரு சிலை விற்பவராக பார்த்தாங்க. ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, விசுவாசிகள் தகப்பன ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்தாராம். ஆபிரகாம் தெரியுமா? தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் பல தெரியாத காரியங்களை ஆண்டவர் அனுமதித்து நம்ம உயர்த்துகிறார் என்பதை வேதத்தில் அநேக பாடங்களில் படித்து கொண்டே வரதை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெரியாத காரியங்கள் இருக்குதா? ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், நம்மை நினைக்கிற ஆண்டவர் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார், சாமுவேலை நினைவு கூர்ந்தார், தானியேலை நினைவு கூர்ந்த தேவன் உங்களையே நினைவு கூற மாட்டாரா? நினைவு கூறுவார். கவலைப்படாத. வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, திடன்கொள், தைரியமாயிரு சொல்கிறார். நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார், அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். கவலைப்படாதீங்க. நினைக்கும் தேவன் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க இருக்கிறாரு. கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவரே நீர் இருக்கிறீர். மனுஷன் என்ன பார்க்க விதமாக நீர் பார்க்குறதில்ல. ஆண்டவரே நீர் ஒரு பார்வை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது. ஒரு வாலிய பிள்ளை இருக்கலாம், எப்படி இருக்கும் என் வாழ்க்கை? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டணுமா? திருமண காரியங்கள் ஒழுங்காகாதா? எப்படி எதிர்காலம் இருக்கும் தெரியாது. யூ டூ நாட் நோ.
பட் காட் நோஸ். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சித்தத்தை ஒப்பு கொடுங்க. சப்மிட் யுவர் செல்ஃப். ஆண்டவர் சரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் நடத்தும். யோசுவா அப்படி தான் போனார். ஆண்டவர் சொல்லபடி கேட்டார். நம்ம அப்படி தான் போகணும். அன்டேம்டு, அன்சேஞ்ச்டு வாழ்க்கையில் வருதா? நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். மரண பாதையிலே நடந்த வேளையிலே ஜீவதேவன் ஜீவன் தந்தார், பாடி மகிழ்ந்திடுவேன். நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவன் உண்டு. கவலைப்படாதீங்க. உங்களை நினைவுகிறார். மோசே நினைவுகூர்ந்த ஆண்டவர், ஆபர நினைவு ஆண்டு உங்களை நினைவுகிறார். வெட்கப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நடத்துவார். வேதத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தான்னு பார்க்கலாமா? நாம் யோசுவாவுடைய புத்தகத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். யோசுவா 5வது வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஏத்து நிற்பதில்லை, உன்னோடு இருப்பேன். ஆமாம், இந்த வசனத்தில் ஆண்டோடைய பிரசன்னத்தை குறித்து வாசிக்கிறோம். நீ கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வாக்கு தத்தம் தான். அக்டோபர் மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். முதல் ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்ன வாக்கு தத்தம்? நீ பயப்படாத, உனக்கு ரொம்ப ஒருவனை ஏற்றிருக்க முடியாது. மோசையோடு இருந்து போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, கைவிடும் இல்லை. 3 விதமான காரியங்களை பார்க்கிறோம். முதல்ல என்ன பிரசன்ஸ்னா, பவர்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் காட். வல்லமையான சமூகம் ஆண்டவர் நம்மோடு இருக்குது. கவலைப்படாதீங்க. whether it is untamed, whether it is untorn, don't worry. அது பழக்கப்பட்டதோ தெரியாதோ கவலைப்படாதீங்க. யோசுவாவை போல எழுந்து நிற்போம். எப்படி? அன்டேம்டு, பவர்ஃபுல் பிரசன்ஸ், வல்லமையான சமூகம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பவர்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்கள் கூட கடவுள் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதும் கடவுள் நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். தெரியாது இந்த மாதம் என்ன நடக்குது தெரியாது. we do not know, but God knows. ஆண்டவர் நடத்துவார். 2வதாக எப்படிப்பட்ட பிரசன்ஸ்? ஆண்டுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? பர்சனல் பிரசன்ஸ், தனிப்பட்ட சமூகம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சமூகம், வேறு யாருக்குமே கிடையாது. you are the only one person in the world. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரியே ஆண்டவர் நினைக்கிறாராம். பர்சனல் பிரசன்ஸ். நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேங்கிறார். யோசி பாருங்க. இந்த மாதமும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல இந்த மாதம் முழுவதும் நடத்துவேன். ஆனால் உனக்கு தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, பட் ஐ வில் லீட். நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். 3வது எப்படின்னா, நான் உன்னை விட்டு நிரந்தரமான சமூகம், பெர்மனன்ட் பிரசன்ஸ். 3P மறந்துடாதீங்க. முதலாவதாக பவர்ஃபுல் பிரசன்ஸ், 2வதாக பர்சனல் பிரசன்ஸ், 3வதாக பெர்மனன்ட் பிரசன்ஸ். உன் கூட தான்ப்பா இருப்பேன், நான் உன்னை விலகுதும் இல்லை கைவிடுதும் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு. பயப்படாதீங்க. தெரியாது, அன்டேம்டு, அன்னோன், பட் காட் இஸ் வித் யூ. ஆண்டவரோடு இருக்கிறார். ஏன்னா அவருடைய பவர்ஃபுல் பிரசன்ஸ், அவருடைய பர்சனல் பிரசன்ஸ், அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்குது. பெர்மனன்ட் பிரசன்ஸ், எப்போ நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். எங்கே போனாலும் ஆண்டவருடைய சமூகம்னு சொல்லுது இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் திடப்படுத்துகிறார். யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்தினாராம். 7வது வசனத்தை வாசி. எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கு வரும், போர்டில் வரும், சத்தம் படிக்கலாமா? ஒரு அருமையான வாக்கு தத்துவம். எல்லாரும் வாக்குத்தை பிடிச்சி. ஆமாம், ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? வாக்குத்தம் கொடுத்தாரு, நிபந்தனையை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன நிபந்தனை கொடுக்குறாரு? யோசுவாவே அவன் கூட இருப்பேன், பெர்மனன்ட் பிரசன்ஸ், நிரந்தரமான சமூகம் கூட இருக்கும்.
பர்சனல் பிரசன்ஸ், உன் கூடயே தான் இருப்பேன். பவர்ஃபுல் பர்சன், உனக்கு கூட யாரும் எழுத முடியாது யோசுவாவே, இப்போ. ஆனால் ஆண்டு எப்பவுமே ஒரு ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒரு நிபந்தனை போடுவார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலன் கொண்டு திறமாயிரு. நீ புத்தியாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம். சரி, எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த மாதம் அன்னோன், அக்டோபர் எப்படி இருக்கு தெரியாது, அன்டைம்டு, நாட்களை பார்த்ததில்லை. பட் காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், மோசையோடு இருந்தவர் இருப்பேன். ஆனால் என்ன செய்ய, என் கற்பனை இப்படி செய்ய, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு முன்னால் போ அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாது இல்லையா? ஒரு ஊரில் ஒரு பிரசங்கியார் போய் 10 நாள் கூட்டம் நடத்தினார். ஒரு கிராமம், பழைய ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ள கதை இது. அப்போ பிரசங்கமெல்லாம் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பல தீர்மானம் எடுக்க சொன்னார். ஒரு தீர்மானம் என்ன, சினிமாவை இன்னமும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம். யார் போகக்கூடாது, எல்லோரும் சரி நாங்கள் சினிமா போக மாட்டோம், இது ஒழுக்கமாக இருப்போம், கற்பனையில் கீழ்ப்படியும் சொல்லி சபதம் எடுத்தாங்க. எடுத்துட்டு ஒரு 5-6 வருஷம் கழித்து திரும்ப அந்த பிரசங்கர் ஊருக்கு வந்தார். வந்து இதில் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே உங்கள் ஊரில் சினிமா தேட்டருக்கு என்ன படம் ஓடுது அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லோரும் சொன்னாங்களாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்களாம். பொதுவாக நினச்சிட்டேன், பரவாயில்லையே சினிமா கொட்டுறதுக்கு போகலையே, எங்களுக்கு தெரியாது. படத்து பேர் என்னது, அது படத்து பேர் எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா, ஒரு வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து நிறைவேற்ற முடியலை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியாது, நல்ல கருத்து தான். ஆனால் படத்தின் பேர் அங்கே போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஆண்டவர் நடத்துகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, மோசே கற்பித்த கற்பனையெல்லாம் நீ கை கொள்ளும்படி செய்ய அப்படின்னார். கை கொள்கிறோமா? முடிக்க போகிறேன். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போது ஒரு சின்ன பிள்ளை அழுது. சரி, நம்ம பிள்ளைகள் அழுறாங்க இல்லையா? அழுத உடனே என்ன செய்வோம், என்ன செய்வீங்க? தாய்மார் தூக்கிட்டு போவீங்கள்ல. அப்போது பிரசங்கியார் சொன்னாராம், மை டியர் மதர், டோன்ட் டேக் யுவர் சைல்டு அவுட், யுவர் சைல்டு இஸ் நாட் பாதரிங் மீ அப்படின்னு சொன்னாராம். என்ன அர்த்தம்? உன் பிள்ளைய வெளியே கொண்டு போண்டான், உன் பிள்ளை என்னையை ஒன்றும் பண்ணலப்பா. அந்த அம்மா சொன்னாங்களாம், எஸ் பாஸ்டர், பட் யூ ஆர் பாதரிங் மை சைல்டு அப்படின்னாராம். என் பிள்ளை அவர் பிரசங்க அப்படி இருந்துதான். நேரம் ஆகிட்டு முடிக்க போகிறேன், ஐ எம் நாட் பாதரிங் யூ, யாரையாவது பாதர் பண்ணால் மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் வசனத்தை கேட்போம், நடப்போம், ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்கு தத்தங்களை 2-3 சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவதாக அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வாக்கு தத்தம் என்னவென்றால், த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ், நிலம் அவனுக்கு தரேன்னு சொன்னார். யோசுவா 1:3 வாசிக்கிறோம். ரெண்டாவதாக த வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ், வாக்கு தத்தை கொடுத்தாரு அவனுக்கு. மூன்றாவதாக த ஓத் ஆஃப் ப்ராமிஸ், வாக்கு தத்தை உறுதியை கொடுத்தாராம். நான்காவதாக த சக்ஸஸ் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குத்தத்தை வெற்றியை கொடுத்தாராம். 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆறாவதாக த ஜாய் ஆஃப் ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தினுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்தாராம். ஏழாவதாக த கமாண்ட் ஆஃப் ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தின் கட்டளை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நமக்கு உலகத்தில் அநேக பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் உண்டு. ஆனால் மறக்காதீங்க, we have a God, நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறாரு, நம்ம நடத்துவார். டோன்ட் வரி அபவுட் அன்நேம்டு, அன்னோன், டோன்ட் வரி அபவுட் அன்டேம்டு. 2 காரியம், சவால்கள். அன்நேம்டு, தெரியாத காரியம் வரும், அன்னோன் வரும். யோசுவாவை போல தைரியம் கொள்வோம், வாக்கு தத்தங்களை பிடிப்போம், ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார் இல்லையா? உனக்கு கேடகமும் கோட்டையுமா இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கவலைப்படாதீங்க. அறியாதும் புரியாதமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது, பிரச்சனை வரும்போது, மோசேக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். He knows your future. உங்களுடைய எதிர்காலம் ஆண்டுடைய கையில் இருக்குது.
அதனால் ஆண்டவர் கருத்தில் முற்றி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே என்ன நடத்த ஆண்டவரே உங்களுக்கு முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த உலகை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த உலகை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர், கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர். உமது சமூகமே நித்தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். யோசோ நோக்கி பார்த்தார், யோசேப்பை நோக்கி குழியிலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தார். தானியேல் அடிமைத்தனத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தார். எஸ்தர் நோக்கி பார்த்தார். நீங்கள் நோக்கி பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உடைய அன்டேம்டு அன்னோன் மாற்றி போடுவார். ஆண்டவர் அறிவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நாங்கள் அறியாத காரியங்கள் வரலாம், நாங்கள் பழக்கப்படாத காரியங்கள் வரலாம். ஆண்டவரே, பல சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எங்களை நடத்தப்பா. இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் முன் செல்லப்பா. யோசுவாவை தைரியப்படுத்துவது போல எங்களை தைரியப்படுத்து சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற மாதங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் இருக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். முற்றிலுமா ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தங்களை வாழ்க்கை நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள பரமதோப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்ட செய்தியை மனதில் நல்ல பதித்தல் கர்த்தாவே. யோசுவாவை பார்த்து சொன்னீர், நீ போ, யோர்தானை கடந்து கானானுக்குள் போ என்று சொன்னீர். ஆண்டவரே, 2 சவால்கள், அன்டேம்டு பழக்கப்படாத யோர்தான், அன்னோன் பார்த்திராத கானான். ஆனால் யோசுவா எழுந்து புறப்பட்டு போனான். ஆண்டவரே, மோசையோடு இருந்த போல யோசுவாவோடு கூட இருந்திருப்பாவை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பலன் கொண்டு திடமனதாயிருந்து சொல்லி தேற்றது போல இப்பொழுது எங்களை தேற்றுமையா. அநேர் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், இழக்க கொடுத்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரால் நிரப்பும். ஆண்டவரே, வல்லமை அனுப்பி அவளை குணப்படுத்தும், நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்கப்பா. வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கஷ்டத்தை நீக்கி போடும். கண்ணீரை துடை ஆண்டவரே, கண்ணீர் கணக்கு வைத்திருக்கிறப்பா. கண்ணீர் பதில் கொடுக்குற தேவன் நம்ம துதிக்கிறப்பா. கண்ணீரை பார்த்து பிள்ளைகளுக்கு எடுத்து வேண்டிய காரியங்களை வாய்க்க செய்யும். யார் யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க செய்யும். கர்த்தாவே, அக்டோபர் மாதம் முழுவதும் நடத்தும். பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், தெரியாது என்று சொல்ல தேவன் இந்த மாதம் முழுவதும் நடத்த சொல்லுங்கப்பா. யோசுவாவுக்கு முன்னடந்த தெய்வம் எங்களுக்கும் முன்னடந்து சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் பவர்ஃபுல் பிரசன்ஸ். ஆண்டவரே, வல்லமையான சமூகம். ஆண்டவரே, பர்சனல் பிரசன்ஸ் எங்களோடு இருக்கிற சமூகம். ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம். பெர்மனன்ட் பிரசன்ஸ், நிரந்தரமாக இருக்கிற சமூகம். ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே இப்படி சமூகம்னு சொல்லட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், குடும்பமாக சந்தியும், பேராக சந்தியும், தனித்தனியாக சந்திங்கப்பா. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தொடும், வல்லமை அனுப்பி பலப்படுத்த. ஆண்டவரே, போல சுகத்தோடு பலத்தோடு வீடு போய் சேர உதவி செய்யும்பா. நாங்கள் வந்த பிரகாரமாக விட்டு போகாதபடி பரிசுத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக, தீர்மானத்தை எடுத்த பிள்ளைகளாக, ஆண்டு வைராக்கியத்தோடு துணிச்சலோடு அந்த இடத்தை விட்டு போக எங்களுக்கு பலத்தார். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் நீர் ஆரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்க தேவன், வாய்க்க செய்யும். கர்த்தாவே, முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நினைக்கிற தேவன் நீர். ஆண்டவரே,
கண்ணீரின் பாதையில் செல்லும் பொழுதெல்லாம் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் எங்களை ஆசீர்வதியும், குடும்பமாக சந்தியும், பெரியோரையும் வயோரையும் முதியோர் வாலிப சிறுவ எல்லாரையும் பலப்படுத்தி சேர்த்துப்பா. யாராவது வியாதியில் இருந்தால் குணப்படுத்தும், ஆஸ்பத்திரியில் பிள்ளைகளுக்கு பலப்படுத்துங்கப்பா, சோப்படுத்து சுவாமி. மீதியான நாள் முழுவதும் எங்களோடு விடுறோம். பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்தமாக இருக்க பலன் தாருங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு விடவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட, குடும்பங்களோடு கூட, வியாதியில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோடு கூட இன்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.